வேங்கை வயல் விவகாரத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாக ஹைகோர்ட்டில் தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்திருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக சிறப்பு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், விவரங்கள். வேங்கவேல் கிராமத்தில் அந்த குடிநீர் தொட்டியில் அசுத்தம் செய்த விவகாரம் என்பது தற்போது முடிவுக்கு வந்திருக்கிறது. அந்த விவகாரம் ஒரு முன்புகை காரணமாக ஒரு பழிவாங்கும் இரு தரப்பினருக்கு அவர் இருவருக்கும் இடையே நடைபெற்ற அந்த ஒரு பழிவாங்கும் நடவடிக்கை காரணம் என்று சிபிசிஐடி விசாரணையில் அம்பலமாயிருக்கிறது. அதன் அறிக்கை இன்றைக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி தாக்கல் செய்திருக்கிறது. மேலும் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டு புலன் விசாரணை முடிவுற்றதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டது. இந்த வழக்கு பின்னணி என்று பார்க்கும்போது புதுக்கோட்டை மாவட்டம் அந்த வேங்கவேல் கிராமத்துல அந்த நீர்த்தேக்க தொட்டியை அசுத்தம் செய்த விவரம் தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு தனி நீதிமன்றத்தில் வழக்கில் தொடரப்பட்டிருந்தது. கடந்த 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் நடந்த இந்த சம்பவம் தொடர்பாக சிபிசிஐடி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர். சம்பவம் குறித்து விசாரிக்க ஓய்வு பெற்ற நீதிபதி சத்யநாராயண தலைமையில உயர்நீதிமன்றம் குழுவை அமைத்து அந்த குழுவும் ஒரு இடைக்கால அறிக்கையை தாக்கல் செய்திருந்தது. இந்த நிலையில் தான் இந்த வழக்கு நிலுவையில் இருந்த நிலையில் தான் தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் முறையிட்டு நிலுவையில் உள்ள இந்த வழக்கை எடுத்து விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டது. அதன்படிதான் சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி ஸ்ரீராம் மற்றும் செந்தில்குமார் ராமமூர்த்தி அமர்வு முன்பு இந்த வழக்கு என்பது விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசும் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் ஆஜராகி அந்த சிபிசிஐடி விசாரணை அறிக்கை அதுல அந்த முரளி ராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோருக்கு எதிராக ஜனவரி 20ஆம் தேதி புதுக்கோட்டை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டதை அவர் சுட்டிக்காட்டினார். மேலும் அந்த விசாரணையில அந்த வேங்கை வயல் மற்றும் அந்த இறையூர் கிராமங்களுக்கு அடங்கிய அந்த முடுக்காடு அந்த பஞ்சாயத்து தலைவராக இருக்கக்கூடிய பத்மா என்பவருடைய கணவர் முத்தையா என்பவருக்கும் அந்த உள்ளூர் முரளிதர் என்பவர்களிடையே நடைபெற்ற பிரச்சனை தான் காரணம் என்று தெரிய வந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த குடிநீர் தொட்டி ஆபரேட்டர் சண்முகத்தை பணி நீக்கம் செய்ததனால அந்த பஞ்சாயத்து தலைவனுடைய கணவரை பழிவாங்கும் வகையில குடிநீர்ல நாற்றம் வருவதாக முரளிராஜா என்பவர் பொய் தகவலை பரப்பியதாகவும் அதன் பின்னர் தான் அந்த குடிநீர் தொட்டி மீது ஏறிய முத்துகிருஷ்ணன் மற்றும் சுதர்சன் ஆகியோர் இந்த குற்றச்செயலில் ஈடுபட்டதாகவும் கூறி அந்த கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அந்த அறிக்கையை தாக்கல் செய்தார். இதையடுத்து இந்த அறிக்கை ஒரு பிரமாண மனுவாக தாக்கல் செய்யும்படி அரசு உத்தரவிட்ட நீதிபதிகள் இந்த வழக்கு விசாரணையை 2.25 மணிக்கு ஒத்திவைத்திருக்கிறார்கள். இந்த அடிப்படையில பார்க்கும்போது இந்த சம்பவமே ஒட்டுமொத்தமாக ஒரு உள்ளூர் பகை பழிவாங்கும் நடவடிக்கைக்காகவே நடைபெற்றதாக விசாரணையில தெரிய வந்திருக்கிறது. ரமேஷ்குமார், தகவல்களுக்கு நன்றி.